السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا بالقول كجهر بعضكم لبعض. قال النبي صلى الله عليه وسلم: لا ترفع عنهم عصاك أدبا وأخفهم في الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவுக்கு சகாத வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹ்மானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலானை அடைந்து 22ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ரஹ்மானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லிம்னி அமலன் இதா அன அமில்துஹு தகல்துல் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு அமலை நீங்கள் சொல்லித் தாருங்கள், நான் அந்த அமலை செய்தால் சொர்க்கத்துக்குள் புக வேண்டும். சொர்க்கத்துக்கு போகும்படியான ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ வ இன் உதிபத வ உர்விகத. நீ எவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டாலும், உன்னை நெருப்பிலிட்டு பொசித்தாலும், நீ அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் இணை வைக்காதே. அத்தி வாலிதைக்க வயின் அஹ்ரஜாக்க மின் மாலிக்க. உனக்கு தர வேண்டிய சொத்தை தரமாட்டேன் என்று உன் பெற்றோர்கள் மறுத்தாலும் அவர்களுக்கு பணிந்து செல்வதை விட்டுவிடாதே. அப்போதும் அவர்களுக்கு இத்தாஅத் செய், பணிந்து நட. லா துத்ரிக்கி ஸலாத்த முத்தஅம்மிதா. வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிடாதே. ஃபைன்னஹு மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் பரிஅத் மின்ஹு திம்மத்துல்லாஹ். காரணம், வேண்டுமென்றே தொழுகையை விடக்கூடியவனிடமிருந்து அல்லாஹ் தஆலா தன் பாதுகாப்பை விலக்கிக் கொள்கிறான், தன்னுடைய பொறுப்பை அல்லாஹ் நீங்கிக் கொள்கிறான். லா தஷ்ரிபில் ஹம்ர ஃபைன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர். நீ மது அருந்தாதே, காரணம் அதுதான் எல்லா தீங்குகளின் ஆணிவேர். வலா தர்ஃபா அன்ஹும் அஸாக்க அஹிஃப்ஹும் ஃபில்லாஹ். நீ உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பிள்ளைகளை பயமுறுத்துவதற்காக, எச்சரிப்பதற்காக ஏதாவது ஒரு அசா கம்பை வைப்பதை விட்டுவிடாதே. கம்பு எப்பவும் இருக்கட்டும் வீட்டுல. அஹிஃப்ஹும் ஃபில்லாஹ். அதை கொண்டு அல்லாஹ் விஷயத்தில் அவர்களை பயமுறுத்து, பயம் காட்டு.
இதையெல்லாம் நீ செய்தால் நீ சொர்க்கம் புகலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பிள்ளைகளிடத்தில் இல்லாத விஷயங்கள் இவை. முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டாலும், உன்னை தீயில் இட்டு பொசித்தாலும் நீ ஈமானை விட்டு விடக்கூடாது. லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது. உன் உள்ளத்தில் இருக்கிற கலிமாவுக்கு நீ தீங்கு வைக்க கூடாது, தீங்கு இழைத்து விடக்கூடாது. இது நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய செய்தி. ஆனால் நம் பிள்ளைகளை பொறுத்தவரை இஸ்லாத்தினுடைய மரியாதை, மகத்துவம் பாவம் பிள்ளைகளுக்கு தெரியல. இந்த மார்க்கம் எவ்வளவு உன்னதமானது, நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்தரமானவர்கள், இந்த உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்று நபிகள் கூட, பல நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்தில் வேண்டுதல் வைத்து கிடைக்காத ஒன்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஷ்டப்படாமல் நமக்கு வழங்கி இருக்கிறான். நம்ம அத்தா அம்மா எல்லாம் முஸ்லிமா இருந்ததுனால நாமளும் முஸ்லீம் ஆயிட்டோம். எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் படாமல் இந்த மார்க்கம் நமக்கு வந்திருக்கு. நம்ம உம்மத்தை முஹம்மதியா என்பவர்கள் அவ்வளவு உயர்வுக்கு சொந்தக்காரர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அவ்வளவு உயர்வும் அவ்வளவு பெருமையும் இருக்கிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்கு, சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் தவறுகிறோம். சகோதர சமுதாயத்தவங்களை பாருங்க, அவங்க இருக்கக்கூடிய ஜாதிகளை பாருங்க. ஒரு உயர் ஜாதியை சார்ந்த ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை எந்த அளவுக்கு ஊற்றான். நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா கீழ் ஜாதியில மட்டும் லவ் பண்ணிடாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவங்க கூட மட்டும் பழகாது. நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனா அவன்கிட்ட போயிடாது. எப்படி எல்லாம் சொல்றான், என்னெல்லாம் சொல்லி தன்னுடைய ஜாதியினுடைய வெறிய தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஊற்றான். அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அவன் செய்யற வேலையில கொஞ்சத்தையாவது மார்க்கத்தில் இருக்கிற, அசைக்க முடியாத இஸ்லாத்தில் இருக்கிற, எந்த சூழ்நிலையிலேயும் இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டிய நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல நாம இந்த ஈமானுடைய ஆசைய, என்ன ஆனாலும் நான் ஈமான விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை நெருப்புல போட்டு புசிச்சாலும் ஈமான விடாதன்னாங்க. அப்படிலாம் தேவையில்லை. வெள்ளத்தோலை பார்த்த உடனே ஈமான விட்டுடுறான். இன்னைக்கு அழகான வெள்ளத்தோலை பார்த்தாலும் விடலாம், கருப்பு தோலை பார்த்தாலும் ஈமான விடுறாங்கன்னா, அசிங்கமான அருவருப்பானவனா இருக்கான், அவனெல்லாம் லவ் பண்ணுது ஒரு பிள்ளை. நமக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இந்த பிள்ளை இவ்வளவு அழகா இருக்கு, அவன் ஒண்ணுக்கு உதவாதானா இருக்கிறானே, அவன்கிட்ட சம்பாத்தியம் இல்ல, அழகும் இல்ல, ஒரு இளவும் இல்ல, இவனை போய் லவ் பண்ணிட்டு வந்து நிக்குது, என்ன ஆனாலும் நான் அவன் கூட தான் போவேன்னு சொல்லுது. அப்படின்னா நாம யோசிக்கும் போது அது சொல்லுது காதலுக்கு கண் இல்லை, அதனால நான் லவ் பண்ணேன். ஏன் இந்த நிலை ஏன் வருது? நம்ம பிள்ளைகளுக்கு, மார்க்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த சூழ்நிலை ஏன் வருது? என்ன காரணம்? எந்த வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணுமோ, எந்த வயசுல நம்ம அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணுமோ, அந்த காலகட்டத்துல நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தியும் சொல்லிக் கொடுக்காம, மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம, இந்த மார்க்கத்தினுடைய உன்னதங்களை பற்றி சொல்லிக் கொடுக்காம, இந்த மார்க்கத்தினுடைய உயர்வுகளை பற்றி சொல்லிக் கொடுக்காம, நாம் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்காம வளர்த்ததனுடைய விளைவு கண்ட கண்ட கலுசடைகளுக்கு பின்னாலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அலைய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால்தான், ஷிர்க்குக்கு போயிடாத, உன்னுடைய ஈமானை இழந்துடாத. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு, மிக பெரும் கலை என்ன? அவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்ப புரிய வைக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை பத்தி பேசணும். நம்முடைய ஊர்ல இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, மௌத்தா போவோம். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, கபருன்னு ஒண்ணு இருக்கு, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நினைச்சா நம்ம பிள்ளைங்க இஸ்லாத்தை விட்டு போகணும்னு நினைப்பாங்களா? மார்க்கத்தை விட்டு போகணும்னு நினைப்பாங்களா? இந்த ஈமான விடணும்னு நினைப்பாங்களா? கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக போறாங்களே, நீண்ட நாள் அதாபு நமக்கு காத்துட்டு இருக்கு. நரக நெருப்பு எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கஷ்டமானது.
அதுல தூக்கி அல்லாஹ் போடும்போது எவ்வளவு சிரமம். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காததனுடைய விளைவு நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நவுதுபில்லாஹ் பாதுகாப்பு. 5இல் விளையாதது 50இல் விளையுமான்னு கேட்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்காததனுடைய விளைவுகள். ஒரு காலம் இருந்தது, அப்பெல்லாம் எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி மதரசாவுக்கு ஓத போகாத பிள்ளையே இருக்காது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி மதரசாக்கு தான் முதல்ல அனுப்புவாங்க. மதரசாக்கு போய் அலிப்பாத்தாலாம் கத்து, ஆனா அவனாலாம் கத்த பின்னாடிதான், ஆபாத்தாலாம் கத்த பின்னாடிதான் குழந்தைய ஸ்கூல்லயே கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கே பல கட்டுப்பாடுகள் இருக்கும். காதை தொட சொல்லுவாங்க, சுத்தி தொடணும், கை வர காது வரைக்கும் எட்டாதான் உள்ளே ஸ்கூலுக்குள்ளேயே சேர்ப்பாங்க. ஆனா இப்ப பிறந்த உடனே சேர்த்தா கூட தயாரா இருக்காங்க. சேர்த்து காசை மட்டும் கொடுத்தா போதும், லட்சங்கள் கொடுத்தா பிறந்த பிள்ளைக்கு கூட கிளாஸ் எடுக்க தயாரா இருக்காங்க. நம்மளுடைய வீக்னஸ் தான், நம்மளுடைய பலகீனம். நம்ம எதுக்கெல்லாமோ முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் பையன் பரவாயில்ல பள்ளியாசலுக்கு எல்லாம் போறான், ஏன் போறான்னு தெரியாது நமக்கு. பள்ளியாசலுக்கு போறான், கஞ்சி குடிக்க போறானா, அல்லது சும்மா ஜாலியா விளையாடுறதுக்கு போறானா, அல்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வர்றேன்னு சொன்னாங்க அதுக்காக வேண்டி போறானா, இல்ல உண்மையிலேயே தொழுகிறதுக்காக போறானா தெரியாது. ஆனா பள்ளிவாசலுக்கு போறான். பள்ளிவாசலுக்கு போறான்னாலே நமக்கு பெரிய சந்தோஷம். மத்த பசங்க எல்லாம் எப்படி இல்லாமோ வீணா கெட்டு போய் கிடக்குறாங்க, என் புள்ள அப்படியா, என் புள்ள பள்ளியாசலுக்கு தானே போறான். பள்ளியாசலுக்கு போற புள்ள தொழுகிறானா, தொழுகிற புள்ள அந்த தொழுகையை உருப்படியா தொழுகிறானா, அந்த தொழுகை சரியான தொழுகையா இருக்கா, இதெல்லாம் நம்முடைய கவனங்கள் இருந்ததா? இரண்டாவது விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உனக்கு சேர வேண்டிய சொத்தை கூட உங்க அத்தா அம்மா தரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு நீ கட்டுப்பட்டுதான் வாழணும், அவங்களுக்கு நீ இத்தாஅத்து தான் செய்யணும். பெரியவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை உங்ககிட்ட இருக்கணும். அது செயல் ரூபமாகவும் இருக்கணும், சொல்லின் மூலமாகவும் அந்த மரியாதை இருக்கணும். அந்த மரியாதை கெட்டு போக கூடாது. இன்னைக்கு வார்த்தையில் கூட பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை. சின்ன பிள்ளை அத்தாவை போட வாடான்னு பேசுது, அம்மா அப்படிதான் பேசுறாங்க, அதனால அத்தா பிள்ளையும் பேசு. முதல்ல ஒரு காலம் இருந்தது, கணவருடைய பேரை கூட சொல்ல மாட்டாங்க, அதுதான் அப்ப டீசென்டான ஃபேமிலின்னு இருக்கும். இப்பெல்லாம் கணவனை ஏங்க வாங்க போங்க அப்படின்னா எல்லாம் கேலி பண்றாரு. என்னது ஏங்க வாங்க போங்க, என்ன ஹஸ்பண்ட் தானே, ஆமா அப்புறம் என்ன, நமக்குள்ள என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு, டேய் வாடா டேய் போடா அப்படின்னா அதுதான் நல்ல ஃபேமிலி. அவங்க ரொம்ப சகஜமான ஃபேமிலி. ஒய்ஃபும் அத்தாவை வாடா போடான்னா கூப்பிடுறாங்க, புள்ள பாக்குறான், புள்ளையும் சேர்ந்து அத்தாவை வாடா போடான்னு பேசுறான். நமக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம புள்ள நம்ம வாடா போடான்னு பேசிட்டா, சொட்டத்தலை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுது, ஆனா நம்ம சந்தோஷப்படுறோம். தொந்தி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுது, ஆனா நமக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அப்ப முந்திர காலத்துல அப்படி கிடையாது. அத்தா அப்படின்னா அவர் அங்க வந்தாருன்னா புள்ள இங்க மூன்றுவான், ஒண்ணுக்கு விடுவான். அவ்வளவு பயம் இருந்தது, அத்தா மேல மரியாதை இருந்தது. அத்தாவை தாண்டி ஒரு பேச்சு பேச மாட்டான். அத்தாவுக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு அவ்வளவு பயம் இருக்கும். அத்தாட்ட ஒரு வார்த்தை பேசிட முடியாது. சொல்லணும்னா அம்மாட்ட சொல்லி அம்மா வழியா அத்தாட்ட போய் தான் விஷயம் இங்க வருமே தவிர நேரடியா அத்தாட்ட பேசுற தைரியம் கூட வராது. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் அத்தாட்ட சர்வசாதாரணமா ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்களா, அவங்களாம் அத்தாவும் பிள்ளையும் ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால உண்மையிலேயே அவன் அத்தாவை ஃப்ரெண்டா தான் பாக்குறான், அத்தாவெல்லாம் பாக்குறதே கிடையாது. அதனாலதான் ஃப்ரெண்டு தானே, அந்தால மதிச்சா என்ன மதிக்காட்டா என்ன, அவருக்கு மரியாதை கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன. வார்த்தையில் கூட மரியாதை வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அல்லாஹ் தான் என்ன படைச்சான், அல்லாஹ் தான் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவன் தான் எனக்கு உணவு கொடுக்கிறான், அவன் தான் எனக்கு குடிபானங்கள் தருகிறான். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் என்னை குணப்படுத்துவான். இந்த வார்த்தையில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, குர்ஆன் விரிவுரையாளர்கள். முதல்ல எல்லாம் என்ன சொன்னாங்க, அவன் என்ன படைச்சான், அவன் எனக்கு ஹிதாயத்தை காட்டினான், அவன் எனக்கு சோறு கொடுத்தான், அவன் எனக்கு குடிபானம் கொடுத்தான். அப்ப என்ன சொல்லணும், அவன் என்னை நோய்வாய்ப்படுத்தினால் அவன் எனக்கு ஷிஃபா வழங்குவான், அப்படித்தான் சொல்லணும். வார்த்தை எப்படிதான் வந்திருக்கணும், அந்த வார்த்தை அவன் எனக்கு நோயை தந்தால் அவன் எனக்கு சுகத்தையும் தருவான் தான் சொல்லி இருக்கணும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லாம அந்த இடத்துல மட்டும்
வைதா மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டால் அவன் எனக்கு குணத்தை தருவான் என்று சொல்றாங்க. இது வார்த்தையில் உள்ள மரியாதைன்னு சொல்றாங்க. நல்லவைகளை எல்லாம் அல்லாட்ட கொடுத்துட்டு ஒரு கெட்டதுன்னு வரும்போது அதை அல்லாஹ் பக்கம் சேர்க்காம, நான் என்னுடைய காரணத்தினால கண்டதை நான் தின்றது கூடாது, தின்றதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு, வயிற்ற கலக்குது, அதனால பேதியாவது. இப்ப பேதியாவதுக்கு யார் காரணம்? நான் தேவையில்லாம தின்றது காரணம். சளி வச்சுக்கிச்சு, அக்குன்னு இருந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, முக்கால ஓடுது, யார் காரணம்? கஞ்சி குடிக்கிறோமோ இல்லையோ முதல்ல ஜில்லுன்னு ஃபுல் ஜூஸ் அடிச்சாதான் நோம் திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு 22 நாள் ஜூஸ் குடிச்சதனுடைய விளைவு இப்ப மூக்கா ஓடுது, சளி அக்குன்னு சும்மா வேண்டியது இருக்கு. இதுக்கு யார் காரணம்? இதான் மரித்து. ஏன் காரணத்தினால, ஏன் தவறுனால நான் நோய்வாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் எனக்கு நிவாரணத்தை தருவான் என்று சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, அந்த அக்பரு அபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரியவங்களா இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவரா? ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா, அத்தாட தம்பி, நீங்க பெரியவரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா தான் வயசுல எல்லாத்துலயும் மூத்தவங்க அவங்க தான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கணும்? நான் தான் மூத்தவர், அவர் இளையவர் அப்படி சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. ஹுவ அக்பர் வ அன வலத்து கபிலி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரியவங்க, ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க, ஆனா அவருக்கு முன்னாடி நான் பிறந்துட்டேன். அந்த பெரியவன் அப்படின்ற வார்த்தைய தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது, பயன்படுத்தலாம். ஆனா அதுல கூட மரியாதையான நிலை என்ன, உயர்ந்த நிலை என்னன்னா, நான் அப்பாஸா இருக்கிறேன், அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். எனவே அவங்க உயர்வானவங்க, அவங்க உயர்ந்தவங்க. எனவே அக்பர், அவர் தான் பெரியவர், ஆனா முன்னாடி நான் பிறந்துட்டேன் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். ஒவ்வொன்னையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபஅராத ரப்புக யப்லுகா அஷுத்தஹுமா வ யஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா. அந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் பெரியவங்களானா அவங்களுக்கு இந்த சொத்து போய் சேரணும்னு அல்லாஹ் நினைச்சான். இப்படி எல்லாமே அல்லாஹ்வின் பக்கமா சொல்ற ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்துல ஃபஅரத்து அன் அஈபஹா, அந்த கப்பலை நான் ஓட்டை போட்டு அதை நான் குறைப்படுத்த நினைச்சேன், அதை ஒண்ணுமில்லாம போக நினைச்சேன், நான் செஞ்சேன். மற்றதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கிற ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறையை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் அதை குறைப்படுத்த நினைத்தான்னு சொல்லாம ஃபஅரத்து அன் அஈபஹா, நான் அதை குறைப்படுத்த நினைத்தேன் என்று சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது எல்லாமே வார்த்தைகள்ல கூட என்ன இருக்கணும்? மரியாதை இருக்கணும் அப்படின்றது சொல்லுது. ஆனா இன்னைக்கு வார்த்தையில இல்ல, கையால கூட பிள்ளைங்க அடிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. பேசும்போது கத்தி எடுத்து குத்திடுறான் டீச்சர், அப்புறம் வேற என்ன, எதை பத்தி பேசுறது? அதுக்கு மேல ஓவரா பேசினா அவ்வளவுதான் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டுல ஒரு பிரம்பு, ஒரு கம்பு எப்பவுமே தொங்கட்டும். எதுக்காக? அந்த கம்பை வச்சு நீங்க என்ன செய்யணும்? அவங்கள அல்லாஹ்வின் விஷயத்தில் பயங்காட்டி கொண்டே இருக்கணும். நீ இப்படி செஞ்ச பிச்சு போடுவேன், தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லி அவங்கள பயங்காட்டணும். பயங்காட்டுறதுக்காக உங்களுடைய வீட்டுல ஒரு பிரம்பு, ஒரு குச்சி இருக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப வைக்கிறதுக்கு நம்ம பிள்ளைக்கு பயம் இல்லை, நமக்கு தான் பயம். அவன் எடுத்து 4 சாத்து நம்மள சாத்திடக்கூடாது. ஏதாவது கோபத்துல வருவான், டீச்சர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஏதாவது பிரச்சனையில வருவான், வந்த உடனே ஒண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திருக்க டீச்சரா அவ சொல்லி தரணும். இப்போ டீச்சர் மாணவர்களை அல்லது சார் மாணவர்களை குறை சொன்ன காலம்லாம் கழிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் இவனுங்க தான் அவங்கள குறை சொல்றாங்க. ஒண்ணுக்கு உதவாத ஸ்கூல் அது, ஒன்னும் படிச்சு தர தெரியாத டீச்சரை என்ன கேட்டாலும் ஒழுங்காவே சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? என்னடா பண்ணும்? முதல்ல ஒன்ன உதைக்கணும்யா, நீ தான் கொண்டு போய் சேர்த்த அப்படின்னு எங்க நம்மள பெரும்பால சாத்திடுவானோன்னு பயந்து பெரம்பு வைக்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரம்பு தொங்க விடுங்க, அது பரக்கத்து. உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்து வேணும் அப்படின்னா ஆயத்துல் குர்சி வாங்கி மாட்டுறது இல்ல, என்ன செய்யணுமா? நீங்க பெரம்ப தொங்க விடுங்க. பயம் இருக்கணும் பிள்ளைக்கு, ஏதாவது தப்பு பண்ணா அத்தா தோலை உரிச்சிருவாரு என்கிற பயம் இருக்கணும்.
பயத்தோட இருக்கணும். அது நல்லது, அது பரக்கத்தை கொண்டு வரும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு யார் அந்த அதபுகளை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களால கூட என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது, அடிச்சு திருத்த முடியாது. ஒரு காலத்துல உஸ்தாதா இருந்தாலும் சரி, அரபு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வெறுமனே கிளாஸ் மட்டும் எடுக்க மாட்டாங்க, பாடம் மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒருத்த ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா பட்டன் இல்லாத சட்டை போட்டு வந்திருக்கான் விட மாட்டாங்க, போய் பட்டன் வச்சு தச்சுட்டு வா அப்படின்னு திருப்பி அனுப்புவாங்க. கண்ட மாதிரி எல்லாம் முடிவெட்ட முடியாது. குருவி மண்டை முடி, காக்கா கூடு முடி மண்டை அப்படிலாம் வைக்க முடியாது. முடி வெட்டுறதுன்னா இப்படித்தான் வெட்டணும், அப்படித்தான் வெட்டணும். ஒருத்தன் அப்படி வெட்டிட்டு வந்தான்னா விட மாட்டாங்க, திரும்ப போ ஒழுங்கா முடிய வெட்டிட்டு வா. நகத்தை வளர்க்க விட மாட்டாங்க. நகம் வளர்ந்ததுன்னா விரல்லையே கப்பால் அடிப்பாங்க. நாளைக்கு வரும்போது நகம் இருந்தது ஸ்கூல்ல ஒண்ணு சேர்க்க மாட்டேன். ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நகத்துக்கு என்ன சம்பந்தம்? மேத்ஸ் படிக்கிறதுக்கு நகத்துக்கு என்ன சம்பந்தம்? நகம் வளர்ந்தா மேத்ஸ் பாடத்தை ஏறாதா? இல்ல ஹிஸ்டரி மனசுக்குள்ள ஏறாதா? அந்த டீச்சர் அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? பார்க்க மாட்டாங்க. ஒழுக்க விஷயத்துல அதிக கவனம் செலுத்தினாங்க. பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்கு கேரண்டியா இருந்தாங்க டீச்சர்ஸும் சாரும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் சொல்ல போனா ஒன்னு இவன் அத்தாட்டவன் சொல்லுவான், அத்தா அங்க போய் சண்டை போடுவாரு. என் புள்ள மேல நானே கை வச்சது இல்ல, எவ்வளவு தைரியம் இந்த அஜித் அடிச்சிருக்கிறாரு. ரொம்ப இடத்துல அஜித்மார்கள் பயப்படுறது அதுக்குதான். எங்க நம்ம அடிக்க போய் அவங்க அத்தாவை கூட்டு வருவோம், இல்லைன்னா தாத்தாவை கூட்டு வருவோம். அவர் பள்ளியாசலுக்கு ஏதாவது உதவி செய்யறவரா இருப்பாரு, அதுக்கு செய்யறவரா இருப்பாரு, வம்பு பிடிச்சவர். அது இன்னும் கொஞ்சம் டபுள் மடங்கு. அடிச்சது ஒரு பேர் தப்பா போயிடும், இன்னொன்னு பள்ளிவாசல்கார வருமானம் 2 போயிடும். அதுக்காக வேண்டியாவது சரி சரி உங்க பிள்ளைய அனுப்புங்க, நான் அடிக்காம ஓதி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருது. நாம என்ன செய்யணுமோ அத நம்மளும் செய்யல, யாரு செய்வாங்களோ அவங்களும் செய்ய விடல. பிள்ளைகளை நம்ம எங்க எந்த வயசுல அவங்களை திருத்தணுமோ திருத்தாதனுடைய விளைவுகள் இதெல்லாம் செய்ய வைக்கிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு குழந்தைய ஐயத்தஹர்ரஸ அனில் அக்லாகி தமீமா ஃபைன்னஹா கிலாபுன் மஅனவிய்யா கமா அன்னல் பைத்தல்லதி ஃபீஹி கிலாபுன் லா ததுகுலு ஃபீஹி மலாயிக். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையையும் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்ப்பது அவசியம். அவங்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள் உள்ளத்துல இருக்கக்கூடாது. கெட்ட விஷயங்கள் அவர்களுடைய உள்ளத்துல இருந்தா நாய்கள் உள்ளத்தில் குடியிருப்பதற்கு சமம். எப்படி ஒரு வீட்டுல நாய்கள் குடியிருந்தா அங்க மலக்குமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது, நாய்கள் வீட்டுல குடியிருந்தா மலக்குமார்கள் வரமாட்டார்களோ அதுபோல ஒரு பிள்ளையினுடைய, ஒரு மாணவனுடைய, ஒருவருடைய உள்ளத்தில் மோசமான எண்ணங்கள், மோசமான குணங்கள் என்கிற நாய்கள் இருந்தால் அவர்களுடைய கல்வில அல்லாஹ்வுடைய ஞானமோ இறை ஞானமோ குர்ஆன் மனம் இருக்காது. எதுவும் அவங்களால ஓத முடியாது, ஓத தெரியாது. அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைக்காத சூழல்கள் உருவாகும். இந்த கல்புகள் இருந்தா, இந்த கெடுதிகள் இருந்தா அவங்களுடைய உள்ளத்தில் நல்லவைகள் பதியாது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த கெட்டவைகளை நீக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்ல குணங்களை உள்ள வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல விஷயங்களை அவங்களுடைய உள்ளத்தில் பதிக்க 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா இது வெளியில போகும். அல்லாஹ் சொல்லுவான்ல, பல்ரான அலா குலூபிஹிம், கெடுதி செய்ய 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 நம்முடைய கல்புகள்ல ஒவ்வொரு கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது. நல்ல தூய்மையா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஹார்ட். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு பாவம், நம்ம நினைக்கிற ஒவ்வொரு பாவம், இவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமா கரும்புள்ளி விழ ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த கல்பும் ஒட்டுமொத்த உள்ளமும் கருப்பா மாறிடுது. கருப்பா மாறின பிறகு அதில் எந்த நல்ல செய்தி சொன்னாலும் அந்த கல்பு, அந்த உள்ளம் அதை உள்வாங்க தயாராக இருக்கு. அதான் பிரச்சனை. எல்லாம் கெட்டு போன பிறகு எவ்வளவுதான் கொண்டு போய் நல்ல விஷயங்களை கொட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அந்த கல்விக்கு இருக்காது. அப்ப பாவங்கள் செய்வதற்கு முன்னாடியே நல்ல விஷயங்களை கல்வில பதிய வச்சிருங்க. சின்ன வயசுலேயே. முதல்ல சின்ன வயசுங்கிறது வேற, இப்ப சின்ன வயசுங்கிறது வேற. முதல்ல சின்ன வயசுல 15 வயசு பையனோட ஓடிப்பைய நீ என்னடா அப்படிமா,
இப்ப 6 வயசு பையனை கூட சின்ன பையன் சொல்ல முடியல. அவனுக்கு நமக்கு தெரியாததெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். 8 வயசு பையன்கிட்ட மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம். அவனுக்கு தனி நம்பர் இருக்கு, அவனுக்கு தனி இன்ஸ்டா இருக்கு, அவனுக்கு தனி ஃபேஸ்புக் ஐடி இருக்கு, அவனுக்கு வாட்ஸ்அப் இருக்கு, அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். எல்லாமே அவன் செய்யறான். அவனுக்கு தனியா அவன் இருக்க கத்துக்கிட்டான். அவனை நீங்க இதைத்தான் நீ பார்க்கணும், இதை நீ பார்க்க கூடாது என்று கண்ட்ரோல் பண்ண காலங்கள்லாம் மலையேறி போச்சு. ஒரு காலத்துல டிவியை வச்சு டிவில ஏதாவது சீன்கள் வந்தாலே அத்தாவும் அம்மாவும் புள்ளைய ஓடி மறைச்ச காலங்கள் போய் இன்னைக்கு புள்ள கையிலேயே கொடுத்துட்டு அத்தாவும் அம்மாவும் மறைஞ்சு போய்க்கிறாங்க. அவன் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காச்சு, நம்ம ஏன் போய் பார்க்கணும், ஏதாவது பார்த்துட்டு போறான், மோசமா போயிடும் அப்படின்னு அத்தாவும் அம்மாவும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றாங்களே தவிர புள்ள ஒளியறதுக்கு தயார் இல்லை. அப்ப இன்னைக்கு சின்ன வயசுங்கிறது எதுன்றத நாம முடிவு பண்ணணும். அந்த வயசுலேயே அவன் மனசுல கெட்ட எண்ணங்கள் உருவாகாத வயசு இருக்கும்ல, அந்த வயசுலேயே அவனுக்கு நல்ல விஷயங்களை பதிய வைக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க நாம மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளத்துல கெட்டவைகளோ கெட்ட விஷயங்களோ பதிய ஆரம்பிச்சிடும். பதிஞ்ச பிறகு நீங்க என்னதான் உட்கார வச்சு நீங்க பெரிய கிளாஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுடைய உள்ளத்தில் அது போய் பதியாது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார், தலப்துல் அதம 30 சனா வ தலப்துல் இல்ம 20 சனா. 50 வயசாச்சு எனக்கு, நான் 30 வயசு வரைக்கும் ஒழுக்கத்தை தான் கத்துக்கிட்டேன். மீதி 20 வருஷம் தான் கல்வியை கத்துக்கிட்டேன். கல்வியை விட நமக்கு எதுதான் அவசியம், முக்கியமானது ஒழுக்கம். காதல் அதபு யகூன சுலுசையில் இல்மி, ஒரு இல்முடைய 3/2 பகுதி ஒழுக்கமாக இருக்கணும். நீ என்ன படிச்சிருக்கிற, நீ எவ்வளவு அதல்ல, உங்ககிட்ட என்ன பண்பு இருக்கு, உங்ககிட்ட என்ன ஒழுக்கம் இருக்கு. நீ பெரிய எம்எல்ஏ ஆயிட்ட, எம்பி ஆயிட்ட, கலெக்டர் ஆயிட்ட, பெரிய ஸ்தானத்துக்கு போயிட்ட இது, ஆனா உன்னுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு? நீ மற்றவங்களை மனுஷனா மதிக்கிறியா? மற்றவங்களை மனிதனா நினைக்கிறியா? உங்க அக்கா அம்மாவை மனுஷனா மதிக்கிறியா? அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கிறியா? இந்த அதபுக்கு தான் முக்கியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, தஅத்தபு சும்ம தஅல்லமு, முதலில் நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளலாம். கல்வியை விட முதன்மையானது முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத ஒரு சமூகம் சர்வசாதாரணமாக வந்துகிட்டு இருக்கு. அவங்க அதை பத்தி கேர் பண்றது கூட கிடையாது, அது அவங்க பெருசா நினைக்கிறதே கிடையாது. இதுல இருந்து தப்பு இருக்கு அப்படி சொல்லியே பழகிட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதாமா? பள்ளிவாசல் ஆச்சே, பள்ளிவாசலுக்குன்னு ஒழுக்கம் இருக்குல்ல, இதுல என்ன இருக்கு பாருங்க, ஏதாவது தெரியுதா? டிஷர்ட் தானே, ஆஃப் கேஷர்ட் போட்டிருக்கீங்களா, ஃபுல் கே போட்டு, அதுல என்ன பாவமா? தொழுவ கூடாது, கூடும்பா ஓ. பள்ளிவாசலுக்கு வரைய தொப்பி எப்படி போட்டு கொஞ்சம் ஒழுக்கமா, ஏன் தொப்பி போடணும், கூடும்பா. இப்ப என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் தொழுவைக்கு வர்றான்ல அது வரைக்கும் சந்தோஷம். வேற எதையாவது சொல்லி அவன் வராம போயிட போறானோ பயந்து 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 பல ஒழுக்கங்களை நாம விட்டுட்டோம், கம்ப்ளீட்டா விட்டுட்டோம். அந்த ஒழுக்கத்தெல்லாம் நாம இப்போ ஒழுக்கம்பா இது அப்படின்னு சொன்னாலே நமக்கு பயமா இருக்கு, நாளைக்கு அவன் பள்ளிவாசலுக்கு வரமாட்டானோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு சமூகம் எப்படி உருவாகி இருக்குன்னா, உண்மையான ஒழுக்கத்தை இது ஒழுக்கம்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் கூட இல்லை. இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்ன பெரிய ஹராமா? உலகத்துல எவனாமோ எப்படி இல்லாம இருக்கா, நான் இப்படி இருந்தா அதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கே தவிர நான் ஒழுக்கமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் என்று நினைப்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. யா புனைய லன் தஅல்லம பாபம் மினல் அதப் அஹப்பு இலைய மின் தஅல்லம 70 பாபன் மின் அபுவாபில் இல்ம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை. நீங்கள் 70 கல்வியினுடைய வாசல்களை கற்றுக்கொள்வதை விட ஒழுக்கத்தின் ஒரே ஒரு வாசலை கற்றுக்கொள்வது எனக்கு மிக பிடித்தமானது, பிரியமானது. ஒழுக்கம் இருந்தா இல்மு தன்னால வரும். அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மல்லா அதபலஹு ஃபலா இல்மலஹு. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவனுக்கு கல்வி இல்லை. அவ்வளவு சீக்கிரத்துல கல்வி கிடைக்காது, அது குறிப்பாக மார்க்க கல்வி. யார்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவங்கள்ட்ட அவ்வளவு சீக்கிரத்துல மார்க்க கல்வி கிடைக்கவே கிடைக்காது. ஒழுக்கம் தான் பேசிக். அந்த ஒழுக்கம் இருந்தாதான் அதுக்கு பிறகு மற்றவைகளை பத்தி பேச முடியும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் ஹிகாயாத்து அனில் உலமாஇ அஹப்பு இலைய மின் கஸீரின் மினல் ஃபிக்ஹி.
அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்க சட்டங்களை நமக்கு வகுத்து தந்தவங்க இல்லையா? குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து மார்க்க சட்டங்களை நமக்கு வகுத்து தந்தவங்க. அதை ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்க சட்டத்தை பத்தி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதிகமான மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதை விட நம்முடைய முன்னோர்களின் வரலாறுகளை சொல்வது எனக்கு ரொம்ப பிரியமானது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்கணும்? மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதை விட எதை அதிகமா சொல்லிக் கொடுக்கணும்? முன்னோர்களுடைய, முன்னாடி இருந்த நல்லோர்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுப்பது சிறந்தது. ஏன் தெரியுமா? அன்னஹா ஆதாபுல் கௌமி வ அக்லாகுஹும். முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம் பிள்ளைகளுடைய ஒழுக்கங்கள், நம் பிள்ளைகளுடைய அக்லாக் குணங்கள். அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த பெரியவங்க, இந்த பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? இன்று இவர்களுடைய வரலாறுகளை சொல்லுங்க. இவர்களுடைய வரலாறுகளை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்களேன்னு கொஞ்சமாவது மனசுல போய் ஒட்டட்டும், கொஞ்சமாவது மனசுல போய் நிக்கட்டும், கொஞ்சமாவது அவனுடைய வாழ்க்கையில அந்த விஷயங்களை என்னைக்காவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அந்த நல்லவங்களை, அந்த பெரியவங்களை அவன் நினைச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாரெல்லாம் பெரியவங்கன்னு மதிச்சோமோ, நம்ம யாரெல்லாம் உயர்வானவங்க நினைச்சோமோ, அவங்க எல்லாத்தையும் அவனும் மனிதன் தானே அப்படின்னு நம்மளை நினைக்க வச்சது நம்ம சமுதாயத்துக்கு கிடைச்ச பெரிய சாபக்கேடு. யார் மரியாதையா இருந்தாலும் முதல்ல அவன் மரியாதையை கெடுக்கணும். அதுதான் அந்த குரூப்புக்கு வேலை. இமாம்களை மதிச்சோமா, அவன் என்ன பெரிய ஆளா, ரைட். நிர்வாகத்தை மதிச்சோமா, அந்த ஆள் என்ன பெரிய ஆளா, ரைட். இவரை மதிச்சோம், இமாம்களை மதிச்சோமா, இமாம்கள் என்ன 4 காலா, ரைட். வலிமார்களை மதிச்சோமா, வலிமார்கள் என்ன மேலப்பா குதிச்சாங்க, அவங்களையும் தூக்கி போட்டாச்சு. இப்ப நமக்கு பெரிய கைசேதம், பெரிய நஷ்டம் என்னன்னா, நமக்கு முன்னோர்கள் நல்லோர்கள்னு சொல்ல ஆளே இல்லையோன்னு நினைக்க வேண்டியது இருக்கு. நம்ம யாருடைய வரலாறு இது முன்னோர்கள் இது நல்லோர்கள்னு சொன்னாலும் அவங்க என்ன வானத்துல இருந்தா குதிச்சாங்க அப்படின்னு நம்ம புள்ள கேட்கலாம். அவங்க யார்? நபியா? இல்ல. அது குர்ஆன்ல உள்ளதா? இல்ல. அது நல்லவங்களுடைய வாழ்க்கை வரலாறுப்பா. அது என்ன புதுசா சொல்றீங்க? குர்ஆன்ல இருந்தா சொல்லுங்க, ஹதீஸ்ல இருந்தா சொல்லுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முன்னோர்களுடைய வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த வரலாறுகளை கற்றாவது அவர்கள் அவர்களை போல வாழட்டும். காரணம், அவர்கள் ஒழுக்க சீலர்கள், ஒழுக்கத்தில் உயர்ந்து நின்றவர்கள். அந்த ஒழுக்கம் கெட்டு போனதனுடைய விளைவு இன்றைய பிள்ளைகளை நாம் காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் பிள்ளைகளை ஒழுக்க செயலர்களாக வாழச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வார்த்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.